ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. இருக்கிறவைகள் போதும் என்று எண்ண வேண்டுமாம். நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது இவ்வளவு, இதாவது கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அழகா நடத்துகிறார் என்று சொல்லி என்ன ஆரம்பித்தாலே போதும், ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்து விடும். இல்லாத நினைத்து அல்லது நமக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் இது இருக்கிறது என்று சொல்லி பார்த்து என்ன ஆரம்பிப்போமானால், சிந்திக்க ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை முழுவதும் போராட்டமாய் மாறி எல்லா பக்கங்களிலும் வேதனை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணினாலே அதோடு திருப்திப்பட்டு நம்முடைய வாழ்க்கை நடத்தினால் ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டாராம், கைவிட மாட்டார். அந்த வசனம் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க ஒரு இடமும் என்று சொல்லி போதும் என்று சொல்லி பவுல் அழகாக தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். பறவைகளை காண்பித்து பேசுகிறார். அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, அவைகளுக்கென்று சேர்த்து வைப்பதற்கு களஞ்சியங்கள் கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு அழகாய் அதை போஷித்து வருகிறார். உஷ்ண நாட்களில் அதுவும் கஷ்டம்தானே, மழை பெய்தாலும் கஷ்டம்தான், எவ்வளவோ பாடுகள் அதற்கும் உண்டு. ஆனாலும் பரமபிதா போஷித்து வருகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்மை நடத்துவார். நமக்காக தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தவர். போதுமென்று சொல்லி ஒரு மனதை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நம்மை போல சந்தோஷமானவர்கள் இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. படுத்தால் நன்றாக தூக்கம் வரும், சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும், குடும்பத்திற்குள் சமாதானம் இருக்கும், சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு சிறு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஏழை மனிதன் கடினப்பட்டு தன்னுடைய வேலைகளை செய்து ஒவ்வொரு நாளும் அதன் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார். வேலைக்கு போவார், காலையிலே நல்ல கடினமாக உழைப்பார், கிடைக்கிற அந்த வருமானத்திலே சாப்பிடுவார், நன்றாக தூங்குவார். இவருடைய வீடு ஒரு ரோட்டின் ஓரத்தில் தான், அங்குதான் படுத்திருப்பார். ஆனால் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார். சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணக்காரன் ஒரு நாள் அந்த மனிதனை வந்து சந்திக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எப்பொழுது பார்த்தாலும் இதே நிலைமையில் தானே இருக்கிறாய் என்று சொல்லி ஒரு தங்க பிஸ்கட்டை கையில் கொடுக்கிறார். இது நீ வைத்துக்கொள் என்று சொல்லி, இது நீ வைத்து பெரிய ஆளாக மாறிவிடலாம், இது விலையேற பெற்ற சொல்லதும். இந்த ஏழை அந்த மனிதன் அதை அப்படி பார்க்கிறான். பார்த்த உடனே உண்மையில அது தங்க பிஸ்கட் தான், தங்கம் தான் சொன்னோம், அதனுடைய மதிப்பு தான் எல்லோருக்கும் தெரியுமே. அவன் அங்கு நாளிலே அந்த இரவிலே படுக்கிறான். அவன் படுக்கும்போது தன்னுடைய தலையணை கீழே வைத்து படுக்கிறான். ஆனால் தூக்கம் வரவில்லை. மற்ற நாட்களெல்லாம் வேலை செய்து வந்தவுடனே சாப்பிடுவான், நன்றாக தூங்குவான், காலையில் எழும்புவான், சாப்பிடுவான், வேலைக்கு போவான், திரும்பி வருவான். ரெகுலராக அந்த வேலை நடந்தது. ஆனால் இந்த தங்க பிஸ்கட் வந்ததிலிருந்து தூக்கம் வரவில்லை. ஏன் என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான். அவனுக்குள்ள ஒரு பயம். ஐயோ, நம்ம தூங்கும்போது யாராவது இந்த தங்க பிஸ்கட்டை எடுத்துட்டு போனா என்ன செய்யறது என்று சொல்லி ஒரு பயம் வந்தனால் தூக்கம் போய்விட்டது. சரி, அதை எடுத்துக்கொண்டே வேலைக்கு போனான். வேலை செய்யும் போதும் அவனுக்கு பயம், யாராவது நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு போய் விடக்கூடாது, அல்லது என்னிடத்திலிருந்து பிடுங்கி சென்று விடக்கூடாது. பயத்தினாலே தூக்கம் போச்சுது, எல்லாமே நிம்மதியும் போச்சுது, சமாதானம் போச்சுது. என்ன செய்யறது தத்தளிக்க ஆரம்பித்து விட்டார். நேரடியாக ஒரு முடிவெடுத்தார். அந்த பணக்காரரை தேடி போய், ஐயா, உங்க தங்க பிஸ்கட்டை நீங்களே வச்சிடுங்க, எனக்கு இது வந்ததுல இருந்து தூக்கம் போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாமே போச்சுது, எனக்கு அது வேண்டாம், நான் இருக்கிற மாதிரியே இருக்க விரும்புறேன்னு சொல்லி கொடுத்து விட்டு வந்து விட்டாராம். பின்பு உங்களுக்கு தெரியும், நன்றாக தூங்கினார், நன்றாக ஒவ்வொரு நாள் வாழ்க்கையின் காரியங்களும் ஓடினது. அநேக நேரத்திலே நமக்கு பொருட்கள் மேல நம்முடைய சிந்தை, உடமையின் மேல் சிந்தை, எது முக்கியத்துவமா தெரிகிறதோ, எது விலையேற பெற்றதோ அதன் மேல் சிந்தையை வைத்து விடுகிறோம். ஆனால் இதனால் நாம் தொலைக்கிறது நம்முடைய சமாதானம், இழக்கிறது நம்முடைய தூக்கம், சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நாம் அவைகள் எல்லாவற்றையும் ஓர கட்டிவிட்டு ஆண்டவருக்கு முதன்மை கொடுத்து கர்த்தரை போஷித்து வருகிறார். தூங்குவதற்கு அருமையான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், உடுத்த ஆடையை கொடுத்திருக்கிறார். மோர் தென் எனஃப், இதுவே எனக்கு பெரிதென்று சொல்லி உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து சந்தோஷமாய் மன நிறைவோடு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தோடு இந்த வாழ்க்கை நோட்டத்தை ஓடி முடிக்க முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அநேக நேரத்தில் நாங்கள் இருக்கிறது போதும் என்று சொல்லி எண்ணுகிற எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. பண ஆசைக்காக இரவும் பகலும் மனிதன் உழைக்கிறான். எந்தெந்த வழியிலெல்லாம் பணத்தை மேலுமாய் பெருக்க வேண்டும், கூட்ட வேண்டும், அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி கடைசியிலே தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழக்க நேரிடுகிறது, குடும்பத்திலே சமாதானத்தை இழக்க நேரிடுகிறது, பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம்
வித்தியாசமாய் வேதனையான காரியங்களை மாறிவிடுகிறது. இந்த நிலைமை வேண்டாம். இதனால நீர் எங்களை போஷிக்க வல்லவர், நடத்த வல்லவர், இருக்கிற கொடுக்கிற எல்லா பகுதிகளிலும் நாங்கள் உண்மையாக இருந்து உம்மை பிரியப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க. வரப்புகிற நாட்கள் எல்லாம் இருக்கிறவை எங்களுக்கு போதும் என்கிற அந்த மனதை எங்களுக்கு கட்டளையிடுங்க. அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்குள் சிருஷ்டிக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமாய் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். போதும் என்கிற மனதை ஆண்டவரிடம் கேட்போம். இருக்கிறவைகளை போதும் என்று சொல்லுவோம். நிச்சயமாகவே சமாதானத்தோடு நாம் ஜீவனம் பண்ண முடியும். இந்த கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.